ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிளாக் மிரர் வெப் சீரிஸோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சீரிஸோட பிளாட் என்னென்னா, இந்த கதை ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துட்ட பிறகு ஹியூமன்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்குங்கிறது இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த வெப்சீரிஸோட கதைன்னு கூட வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்துருவோம். இந்த சீரிஸை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஆந்தாலஜி சீரிஸ். ஆந்தாலஜி சீரிஸ் என்னென்னு போக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இந்த சீரிஸ்ல காமிச்சிருந்த டெக்னாலஜிஸ் தான். ஒரு எபிசோடுக்கும் புதுசாக டெக்னாலஜி காமிச்சிருப்பாங்க. அந்த எல்லா டெக்னாலஜியும் ரியலாக கட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க்காக இருந்து சொல்லலாம். அவ்வளோ பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. இது மூலமாகவே ஃபியூச்சர் கணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். ஒரு எபிசோட்லையும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பரிச்சயமான ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. அடுத்து விஎஃப்எக்ஸ் தான் தரமாக பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு எபிசோடுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு எபிசோடுக்கும் அடுத்த எபிசோடுக்கும் அந்த வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். கலர்லையும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி. முக்கியமாக கலர் டோனை பற்றி சொல்லணும்னா, அந்த வேர்ல்டோடய நம்மளை கனெக்ட் பண்ணிடும். அவ்வளோ மெனக்கட்டு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட முதுகெலும்பே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாகவே நம்மளும் அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து இந்த சீரிஸ் ஒரு ஆந்தாலஜி சீரிஸ்னு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆந்தாலஜினா என்னன்னா, ஒரு எபிசோடில் இருக்கிற ஸ்டோரிக்கும் அடுத்த எபிசோடில் இருக்கிற ஸ்டோரிக்கும் ஒன்றுமே சம்மந்தமே இருக்காது. அதனால இந்த சீரிஸ் நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஐ மீன், நீங்கள் எந்த எபிசோட் வேணாலும் ரேண்டமாக கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த சீரிஸில் இருக்க நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த சீரிஸில் இருக்க எல்லா எபிசோடுமே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். ஒரு சில எபிசோட் தான் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்கும். ஒரு சில எபிசோட் மட்டும் சுமாராக இருக்கும்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மொக்கையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எந்த எபிசோடு மொக்கையாக இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்து இந்த சீரிஸில் அடல்ட் கண்டென்ட் நிறையவே இருக்குது. அந்த அடல்ட் கண்டென்ட்டும் ஒரு சில எபிசோடில் தான் இருக்கும். அதனால தனியாக பார்க்கறதே பெட்ரு. அடுத்து இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் இருக்காது. இந்த மாதிரி சீரிஸ்க்குலாம் ஏன் தமிழ் டப்பிங் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. மொக்க சீரிஸ்லாம் தமிழ் டப் பண்ணி விட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி தரமான சீரிஸ்க்குலாம் விட மாட்டாங்க, ஏன்னு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் தான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சீரிஸ்க்கு மொத்தம் 6 சீசன்ஸ் இருக்குது. 6 சீசன்னா நிறைய எபிசோட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் சீசனில் 3 எபிசோடு, செகண்ட் சீசன் 4 எபிசோட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா எபிசோடும் பார்க்க அவசியம் கிடையாது. ஐஎம்டிபி பொறுத்த வரைக்கும் 8.7 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டைமுக்கு ஒர்த்தான சீரிஸ் தான். டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீரிஸை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.